நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 40 வயதாகும் சீரியல் நடிகை ஸ்ருதிராஜ் திருமணம் செய்து கொள்ளாதத தனது முடிவிற்கான காரணத்தை பற்றி மனம் திறந்து பேசியுள்ளார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன திரையில் தமிழ் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட நடிகைகள் ஏராளம். சிலர் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகும் சீரியல்களில் நடித்து வருகிறார்கள். ஆபீஸ், தென்றல் போன்ற பல வெற்றி தொடர்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ஸ்ருதிராஜ். இன்னும் கல்யாணம் ஆகாததற்கு என்ன காரணம் என கேட்டதற்கு, எதுவும் திட்டமிடவில்லை, நான் திட்டமிட்ட போது அது சரியாக நடக்கவில்லை, எனவே திருமணத்தின் மீது எனக்கு நாட்டமில்லை, அதனால் நான் திருமணம் பற்றி எதுவும் யோசிக்காமல் என் பெற்றோர்கள் என்னையும் என் திருமணத்தையும் பார்த்து கொள்வார்கள் என சொல்லியுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல், எனது தந்தை இராணுவ வீரராக இருந்ததால் அவரிடமிருந்து நேரக் கடமையை கற்றுக்கொண்டேன். இப்பவும் எனக்கு படப்பிடிப்பிற்கு கார் வருவதற்குள் ரெடியாகி காத்திருப்பேன். எனக்காக யாரையும் காத்திருக்க வைக்க மாட்டேன் என்றும் பதிலளித்துள்ளார். தென்றல் சீரியலில் நான் நடித்த துளசி கதாபாத்திரத்தை என்னால் மறக்கவே முடியாது. இன்றும் வெளியூர் சென்றால் துளசி அக்கா என்றுதான் அழைப்பார்கள் எனவும், தென்றல் சீரியலில் நடித்த 10 நாட்களில் என்னை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். பலர் என் கதாபாத்திரத்தை விமர்சிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் அதன் தீவிரம் புரிந்தது. எங்களின் நடிப்பை பலரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன். அதன் பிறகு முழு ஈடுபாடு காட்டினேன் என்றார். தென்றல் சீரியலில் ஸ்ருதிராஜ் மற்றும் தீபக் தினகர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். விரைவில் சீரியல் நடிகை ஸ்ருதிராஜ் திருமணம் செய்து கொண்டு நீடூடி பல்லாண்டு வாழ நாமும் வாழ்த்துவோமாக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.